நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பாசன வசதிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 17,15,000 ஏக்கர் டெல்டா விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேட்டூர் அணையில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறப்பு. படிப்படியாக மாலைக்குள் வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் திட்டம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை நீடிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 7,000 கன அடியாக அதிகரிப்பு. 2026 தேர்தல் வரை தலைவர் பதவியில் தானே நீடிப்பேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். தேர்தலுக்கு பிறகு அனைத்தையும் அன்புமணி வாரிச் செல்லட்டும் என காட்டம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நான் தான் நேற்று இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில் போய் மந்திரியாக அந்த சீட்டாக அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்துலேயும் சத்தியமாக அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போவேன். பாமக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தாமே முடிவு செய்வேன் என ராமதாஸ் திட்டவட்டம். கட்சியில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தன் பக்கமே இருப்பதாகவும் உறுதி. மற்ற கட்சியெல்லாம் முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணிகள்லாம் பேசின்னு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்திலாம் பேசின்னு இருக்காங்க. ஐயா நம்ம கட்சியில இப்ப யார் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். நான் நிறுவனர் தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள், வாக்களிக்கிற மக்கள் எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. செயல் தலைவர் பதவியை ஏற்று அன்புமணி செயல்பட்டால் பிரச்சினை முடிந்துவிடும். அன்புமணிக்கு எதிரான தனது நடவடிக்கையை அனைத்து கட்சியினரும் ஏற்பதாகவும் வரவேற்பதாகவும் ராமதாஸ் விளக்கம். தன்னை நடைபிடமாக்கிவிட்டு அன்புமணி நடைபயணம் போவதாக ராமதாஸ் உருக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை அன்புமணி உணர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துவிப்பார்கள். என்னை நடைபயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம். பாமகவில் அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. பொதுக்குழுவை கட்சியின் நிறுவனரான தாமே கூட்டுவேன் என்றும் ராமதாஸ் உறுதி. பாமக தலைவராக அன்புமணி சிறப்பாக செயல்படவில்லை, கட்சிக்காக உழைக்க தயாராக இல்லை. யார் சொன்னாலும் கேட்காத அன்புமணி தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என கூறுவார் என்றும் ராமதாஸ் சாடல். பாமக பொறுப்பில் இருந்து வழக்கறிஞர் பாலுவை ராமதாஸ் நீக்கியதற்கு அன்புமணி கடும் விமர்சனம். ராமதாஸ் புதிதாக நியமித்த கோபு வழக்கறிஞர் தொழிலுக்கே தகுதியில்லாதவர் என காட்டம். நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது, எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியீடு. ஒரே கட் ஆஃப், ஒரே பிறந்த தேதி கொண்டவர்களில் யாருக்கு சேர்க்கையில் முன்னுரிமை என முடிவு செய்ய ரேண்டம் எண் பயன்படுத்தப்படும். பாமாயில் சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரி 20% இருந்து 10% குறைப்பு. விலையை உடனடியாக குறைக்க சமையல் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல். ரயில் தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயம் என்ற புதிய விதிமுறை ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. முதல் 30 நிமிடங்களுக்கு ஏஜென்ட்டுகள் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாது என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பாஜக புதிய தேசிய தலைவர் அடுத்த சில வாரங்களுக்குள் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. தலைவர் தேர்வு செய்யப்பட்டதும் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என தகவல். மேகாலயா ஹனிமூன் கொலை வழக்கில் கணவரை கொன்றதாக கைதான சோனம் ரகுவன்ஷி உள்ளிட்ட 5 பேருக்கு 8 நாள் போலீஸ் காவல். கொலையில் சோனமுக்கு 100% தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளதாக அவரது சகோதரர் தகவல். ட்ரம்ப் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தெரிவித்த கருத்துக்களுக்கு வருந்துவதாக எலன் மஸ்க் அறிவிப்பு. எலன் மஸ்கின் மன்னிப்பை அதிபர் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரி தகவல்.
அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே பால்டிமோரில் குடியேறிகளின் ஆதரவாளர்கள் தன்னார்வலர்கள் ஊர்வலம். குடியேறிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளூர் தலைவர்களை வலியுறுத்தும் பதாகைகள் ஏந்தி முழக்கம். ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அமைதி திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஒரு வாரமாக குடியேற்றத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 400 சட்டவிரோத குடியேறிகள் கைது. அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் இறைச்சி நிறுவனத்தில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனை. அரசின் அங்கீகாரம் இல்லாத பணியாளர்களை கை கால்களில் விலங்கிட்டு அழைத்துச் சென்ற அதிகாரிகள். அமெரிக்க மருத்துவ சங்க தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீனிவாஸ் முக்காமலா தேர்வு. 178 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக இந்தியர் ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான கவுண்டவுன் கடிகாரத்தை தொடங்கி வைத்தார் மெக்சிகோ சிட்டி மேயர். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கிறது. ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளுக்கான சார்ட் லிஸ்டை வெளியிடும் முறையை சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்கிறது ரயில்வே. டிக்கெட் உறுதி செய்யப்படாதவர்கள் மாற்று ஏற்பாடு செய்ய போதிய நேரம் கிடைக்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. கிராம் 9,100 ரூபாய்க்கும் சவரன் 72,800 ரூபாய்க்கும் விற்பனை. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.